Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து Stop and Wait ARQ data link layerல. So இப்போ இங்க பாத்தீங்கன்னா error correction in Stop and Wait ARQ is done by keeping a copy of the sent frame and retransmitting the frame when the timer expires. So இப்போ லாஸ்ட் வீடியோல வந்து Stop and Waitல வந்து நமக்கு எந்த காப்பியும் கிடையாது. சரியா, காப்பி ஆஃப் சென்டர் சைடு வந்து ஒரு காப்பி வெச்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா, இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அப்போது ஏதாவது பேக்கெட் வந்து கரப்ட் ஆகிடுச்சு இல்லை லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, சென்டர் சைடு என்ன பண்ணியிருக்காங்க, சென்டர் சைடும் சரி ரிசீவர் சைடும் சரி. ஓகேவா, ஏன்னா அக்னாலஜ்மெண்ட்டும் ஒரு ஃப்ரேமாக தான் அனுப்பப்படும். ஓகேவா, ரெண்டு சைடு எந்த ப்ரோட்டோக்கால் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அது சென்டர் சைடும் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும், ரிசீவர் சைடும் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். அதனால தான் எரர் கரெக்ஷன் இன் ஸ்டாப் அண்ட் வெயிட் ARQ is done by keeping a copy of the sent frame and retransmitting the frame when the timer expires. ரெண்டு சைடுமே சென்டர் சைடில் பேக்கெட் சென்டருக்கு அக்னாலஜ்மெண்ட் வராட்டி இல்லை ரிசீவர் சைடுக்கு பேக்கெட் வந்து வராட்டி எதுனாலும் வந்து இந்த மெக்கானிசம் காப்பி வச்சுருக்காங்க. ஸோ அந்த திருப்பி அந்த காப்பியை வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் தி டைமர். ஓகேவா, டைமர் எக்ஸ்பயர் ஆன பிறகு பண்ணுவாங்க. இன் ஸ்டாப் அண்ட் வெயிட் ARQ we use sequence number to number the frames. ஸோ எனக்கு எந்த ஃப்ரேம் ஃபஸ்ட்டு எந்த ஃப்ரேம் செகண்ட் ஃப்ரேம்னு எப்படி எனக்கு தெரியும், எந்த ஃப்ரேமை ஃபஸ்ட் அனுப்புகிறாங்க செகண்ட் அனுப்புகிறாங்க எனக்கு தெரியாது இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்டாப் அண்ட் வெயிட்டில் இல்லை. ஸோ அதுக்கு தான் வந்து சீக்வன்ஸ் நம்பர் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. The sequence numbers are based on modulo 2 arithmetic அப்படின்னா 0 and 1 சீக்வன்ஸ் நம்பர் வந்து எந்த இதில் இருக்கும்னா ஒன்று சீக்வன்ஸ் நம்பர் 0 இருக்கும் இல்லைனா சீக்வன்ஸ் நம்பர் 1 இருக்கும். அதுதான் வந்து மாடுலோ 2. ஓகேவா, ஒன்று சீக்வன்ஸ் நம்பர் 0 இருக்கும் இல்லைனா சீக்வன்ஸ் நம்பர் 1 இருக்கும், அது வேறு நம்பர்ஸ் இருக்காது. அதனால தான் மாடுலோ 2 arithmetic சொல்கிறாங்க. ஸோ இன் ஸ்டாப் அண்ட் வெயிட் ARQ the acknowledgement number indicates the next frame to be received from the sender side. ஸோ ஸ்டாப் அண்ட் வெயிட் ARQவில் என்ன ஆகும்னா acknowledgement number என்ன சொல்லும் அப்படின்னா indicates the next frame to be received from the sender side. இப்போ ப்ரீவியஸ் கேஸ் ஸ்டாப் அண்ட் வெயிட்டில் என்ன பார்த்தோம், ஒரு ஃப்ரேம் அனுப்பணும் acknowledgement ஃப்ரேம் வந்தது. பட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சப்போஸ் சென்டர் வந்து ஃப்ரேம் 1 அனுப்புனாங்கன்னா ரிசீவர் வந்து அக்னாலஜ்மெண்ட் என்ன கொடுக்கும்னா அக்னாலஜ்மெண்ட் 0 கொடுக்கும். ஏன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் அனுப்புங்கன்னு சொல்லி கொடுக்கும். அந்த அனுப்புன ஃப்ரேம்க்கான அக்னாலஜ்மெண்ட் கொடுக்காது, எனக்கு இந்த அடுத்த ஃப்ரேம் அனுப்புங்கன்னு சொல்லும். விச் மீன்ஸ் எனக்கு இந்த ஃப்ரேம் வந்துடுச்சு எனக்கு அடுத்த ஃப்ரேம் அனுப்புங்கன்னு சொல்லும். ஏன் நான் 1க்கு அப்புறம் 0 சொல்கிறேன், ஏன்னா வந்து மாடுலோ 2 arithmetic சீக்வன்ஸ் நம்பர் வந்து ரெண்டே நம்பர் தான், ஒன்று 0 ஒன்று 1. ஓகே, அதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் அண்ட் வெயிட் ARQ ப்ரோட்டோக்கால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து என்ன இருக்கும், சென்டர் இருக்கும், இங்கே ரிசீவர் இருக்கும். இப்போ வந்து சென்டரில் என்ன இருக்கும், சென்டர் சைடு ஒரு அல்காரிதம் இருக்கும், நெட்வொர்க் லேயர்லேருந்து ஒரு ஈவெண்ட் இதுவாகுது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து அதே தான், சேம் ப்ரொசீஜர் தான். ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அக்னாலஜ்மெண்ட் அனுப்பணும். ஓகேவா, அக்னாலஜ்மெண்ட்க்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புகிறோம். இங்கே என்ன இருக்குது, ஒரு டைமர் இருக்குது, ரெண்டு சைடுமே ஒரு டைமர் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா, ரிசீவர் சைடும் ஒரு டைமர் இருக்கணும். ஸோ இங்கேயும் வந்து டைம் அவுட் ஆயிடுச்சுன்னு இங்கேயும் ஒரு டைமர் வந்திருக்கணும். ஸோ இங்கே காட்டலை, ரெண்டு சைடு இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு டைமர் இருக்கும். சரியா, ஸோ விச் மீன்ஸ் அந்த டைமரை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து டைம் அவுட்டுன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் டைமர். ஸோ அந்த டைமரை பேஸ் பண்ணி தான் சென்டரும் சரி ரிசீவரும் சரி பேக்கெட் லாஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க. ஓகேவா, ஸோ டைமர் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காப்பி எக்ஸ்ட்ரா காப்பி இருக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு கேஸாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஃப்ரேம் 0 is sent and acknowledged. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இதுதான் வந்து ரெக்வஸ்ட், இதுதான் வந்து சீக்வன்ஸ் நம்பர். ஸோ 0 1 0 1 0 1 இது சென்டர் சைடில் இருக்குது, ரிசீவர் சைடில் இருக்குது 0 1 0 1 0 1. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னது, சென்டர் வந்து ஃப்ரேம் 0 அனுப்புகிறாங்க. நான் என்ன சொன்னேன், ரிசீவர் வந்து அக்னாலஜ்மெண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் என்ன ரிசீவ் பண்ண போகிறோமோ அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவாங்க. ஸோ இங்கே சென்டர் 0 அனுப்புனதுனால ரிசீவர் வந்து அக்னாலஜ்மெண்ட் 1 அனுப்புகிறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. இங்கே ஸ்டாப் இருக்குது, இங்கே ஒரு டைமர் இருக்குது. சப்போஸ் இந்த டைமர் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால்
வந்து ரெண்டு சைடு எந்த சைடு வந்து பேக்கெட் வரலையோ அந்த சைடு சென்டரோ ரிசீவரோ வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. சரியா? இதுதான் கேஸ் 1. கேஸ் 2 வந்து frame 1 is lost and resent after timeout. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, frame 1 இப்போ என்ன சொல்லிச்சு ரிசீவர், நான் எனக்கு frame 1 அனுப்புங்கன்னு சொல்லிட்டு தான் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குது. ஸோ சென்டர் வந்து frame 1 அனுப்புகிறாங்க. பட் frame 1 அனுப்பும்போது நடுவில் பேக்கெட் லாஸ்ட் ஆயிடுச்சு, ரிசீவருக்கு இன்னும் frame 1 வரல. ஸோ என்ன பண்ணுது, அது வந்து இங்கே பார்க்குது. ஸோ இங்கே டைம் அவுட் ஆனோடனே என்ன ஆகுது, திருப்பி வந்து பார்க்குது. சென்டருக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வரல, இந்த மாதிரி எனக்கு ஃப்ரேம் 1 வந்துருச்சுன்னு. ஸோ சென்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, டைம் அவுட் ஆனோடனே திருப்பி வந்து frame 1 ரீசெண்ட் பண்ணுறாங்க. சரியா? அதுதான் வந்து கேஸ் 2. ஓகேவா? அதுதான் வந்து கேஸ் 2. frame 1 is lost and it is resent after timeout. யார் அனுப்புகிறா? சென்டர். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, the recent frame 1 is acknowledged and the timer stops. இந்த frame 1 வந்து என்ன ஆகும், acknowledge ஆகிடும் and the timer stops. the recent frame 1 is acknowledged and the timer stops. ஸோ இப்போ திருப்பி நான் வந்து frame 1 ரீசெண்ட் பண்ணும்போது இது என்ன ஆகுது, ஓகே எனக்கு அடுத்த ஃப்ரேம் எனக்கு வந்துடுச்சு, ஸோ எனக்கு அடுத்த ஃப்ரேம் அனுப்புங்கன்னு சொல்லி ரிசீவர் வந்து அக்னாலஜ்மெண்ட் 0 வந்து அனுப்புகிறாங்க. ஓகேவா? ஸோ அக்னாலஜ்ட் அண்ட் த டைமர் ஸ்டாப்ஸ். ஓகேவா? ஸோ டைமர் ஸ்டாப் ஆகிடுது. ஏன் அப்படி டைமர் ஸ்டாப் ஆகிடுது, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 10 செகண்ட் செட் பண்ணுறேன்னா எனக்கு 5th செகண்ட்லேயே எனக்கு எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நான் தேவையில்லாமல் ஏன் டைமரை ரன் பண்ணணும், அதான் டைமர் ஸ்டாப்ஸ்ன்னு வந்திருக்கு. இந்த கேஸ் 4 என்னென்னா, frame 0 is sent and acknowledged but the acknowledgement is lost. frame 0 is sent and acknowledged but the acknowledgement is lost. ஸோ எனக்கு இப்போ இது என்ன சொல்லுது, எனக்கு வந்துருச்சு frame 0 அனுப்புங்கன்னு சொல்லுது. ஸோ frame 0 வந்து அனுப்புகிறாங்க சென்டரு, ரிசீவரும் அக்னாலஜ்மெண்ட் அனுப்புகிறாங்க. பட் நடுவில் ரிசீவர் அக்னாலஜ்மெண்ட் அனுப்பும்போது என்ன ஆகுது, அக்னாலஜ்மெண்ட் வந்து லாஸ் ஆகிடுது. ஸோ என்ன ஆகுது, அக்னாலஜ்மெண்ட் லாஸ் ஆகிடுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, the sender has no idea if the frame or acknowledgement is lost. எது லாஸ் ஆச்சுன்னு சென்டருக்கு எப்படி தெரியும், ஒன்று ஃப்ரேம் லாஸ் ஆகிருக்கணும் இல்லைனா அக்னாலஜ்மெண்ட் லாஸ் ஆகிருக்கணும். ஸோ ஆஃப்டர் த டைம் அவுட் இட் ரீசென்ஸ் த frame 0 which is acknowledged. ஸோ அப்போ வந்து சென்டர் தான் திருப்பி அனுப்பணும். ஸோ டைம் அவுட் ஆனோடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் திருப்பி வந்து frame 0 அதை ரீசென்ட் பண்ணுது. அதுக்கு வந்து ரிசீவர் வந்து அக்னாலஜ்மெண்ட் 1 சொல்லி என்ன பண்ணுறாங்க, அக்னாலஜ்மெண்ட் 1 அனுப்புகிறாங்க. சரியா? ஸோ அனுப்பிட்டு என்ன பண்ணோம், அதை வந்து டூப்ளிகேட் பேக்கெட்ஸ், அது ஏற்கனவே காப்பி ஆஃப் த பேக்கெட்ஸ். இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஏற்கனவே வந்து எல்லாமே வந்து ஒரு காப்பி வச்சுருக்கோம் பேக்கெட்டோ. ஏன் காப்பி வச்சுருக்கோம், ஏன்னா ரீட்ரான்ஸ்மிட் பண்ணியிருக்கு. சப்போஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அது ரீட்ரான்ஸ்மிட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பேக்கெட்டை வந்து அந்த காப்பி ஆஃப் த ஃப்ரேம் ஆர் பேக்கெட்டை வந்து என்ன அது டிஸ்கார்ட் பண்ணிடும், ப்ரொவைடட் அந்த பேக்கெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பிடுச்சுன்னா. அது சென்டர் ஆகட்டும் ரிசீவர் ஆகட்டும், அதான் டிஸ்கார்ட் டூப்ளிகேட்ஸ், அதனால தான் டிஸ்கார்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இப்போ ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்கியூவில் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இண்டிகேட்ஸ் த நெக்ஸ்ட் ஃப்ரேம் டு பி ரிசீவ் ஃப்ரம் த சென்டர் சைட். இது நமக்கு தெரியும். ஸோ எப்போயுமே அது வந்து நெக்ஸ்ட் ஃப்ரேம் என்ன வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் டைமர் செட் பண்ணணுன்னு சொன்னேன். ஸோ டைமர் எப்படி செட் பண்ணுவாங்கன்னா, த டைமர் இஸ் செட் டபுள் த ரவுண்ட் ட்ரிப் டைம். ஸோ ரவுண்ட் ட்ரிப் டைம்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நார்மல் கூகுள் இதை எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு தெரியும், நமக்கு வந்து நம்மளோட இது வந்து டிசிபி ஓரியன்ட். ஸோ டிசிபி ஓரியன்ட் கூகுள் நம்மளோட இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வந்து டிசிபி ஓரியன்ட். ஸோ கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோகால். ஸோ ஃபஸ்ட்டு டிசிபி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து என்ன வேணுமோ நமக்கு பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிசிபி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஆமாம், இது வந்து என்ன சொல்லுது, ஓகே நான் ரெடியாக இருக்கேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டியா, ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன்னு இது சொல்லுது. அதுக்கப்புறம் தான் நம்ம சென்டர் என்ன வேணுமோ அதை கேட்பாங்க, ரெக்வெஸ்ட் பண்ணதை கேட்பாங்க. திருப்பி அதை வந்து ரிசீவ்ட் ஃபைல். ஸோ இந்த டைம் தான் வந்து ரவுண்ட் ட்ரிப் டைம். இது வந்து இந்த டைம் தான்
ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ்க்கு ஒரு டைம் வருது இல்லையா, ஸோ அதுதான் வந்து ரவுண்ட் ட்ரிப் டைம். ஸோ இந்த 2 ரவுண்ட் ட்ரிப் டைமே நம்ம கன்சிடர் பண்ணோம். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டிசிபி ஓரியன்ட். ஸோ டிசிபி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்த பிற்பாடு தான் நம்ம வந்து நம்மளோட ரெக்வெஸ்ட்டை வந்து நம்ம அனுப்ப முடியும். ஸோ நம்ம வந்து அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் டைமர் இஸ் செட் டபுள் தி ரவுண்ட் ட்ரிப் டைம். ஓகேவா? இப்போ வந்து சென்டர் வந்து ரிசீவர் இருக்குது, சென்டர் சைடும் இருக்குது, ரிசீவர் சைடும் இருக்குது. ஸோ விண்டோ சைஸுங்கிறது என்ன? ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியும் அட் அ டைம், மேக்ஸிமம் எவ்வளோ சென்ட் பண்ண முடியும். சென்டர் விண்டோ சைஸ் 1 ஹோல்ட் பண்ண முடியும்ல, மேக்ஸிமம் சென்டர் எத்தனை ஃப்ரேம் சென்ட் பண்ண முடியும் ஒரு நேரத்துக்கு 1. ரிசீவர் விண்டோ சைஸ், ரிசீவரும் ஒரு நேரத்துக்கு ஒரே இது மட்டும்தான் ரிசீவ் பண்ண முடியும். இட் மீன்ஸ் போத் த சென்டர் அண்ட் ரிசீவர் கேன் அக்செப்ட் ஓன்லி 1 ஃப்ரேம் அட் அ டைம். சரியா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது. ஸோ இது என்ன, இதோட அட்வான்டேஜஸ் என்ன, நமக்கு வந்து என்ன அது ரீட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். எந்த பேக்கெட் லாஸ் ஆகிருக்கோ நம்ம வந்து அதை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து சீக்வன்ஸ் நம்பர் இருக்கிறதுனால எந்த ஃப்ரேமை எதை ஃபஸ்ட் வந்தது எது லாஸ்ட் வந்ததுன்னு நமக்கு தெரியும். அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து பேக்கெட் போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பட் இதில் ஒரு ட்ராபேக்ஸும் இருக்குது. என்ன ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் அனுப்புறதுக்கு நமக்கு வந்து அந்த ஃப்ரேம் லாஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி வந்து நம்ம அனுப்புவோம். ஸோ இட் இஸ் பேண்ட்வித்தும் வேஸ்ட் ஆகுமா. ஒரே ஃப்ரேமை நம்ம திருப்பி அக்னாலஜ்மெண்ட் வராட்டி ஒரு ஃப்ரேமை நம்ம திருப்பி அனுப்பிக்கிட்டு இருப்போம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஃபிஷியன்சி கம்மி. ஏன் எஃபிஷியன்சி கம்மி? ஏன் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு நேரம் ஒரு பேக்கெட் மட்டும்தான் நம்ம அனுப்ப முடியும். சரியா? அப்போ மற்ற அந்த லிங்க்கை வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோமா அந்த பார்த்த கிடையாது. ஒரு நேரம் ஒரு பேக்கெட் மட்டும்தான் இது பண்ணுவோம். நம்ம ரீட்ரான்ஸ்மிட் பண்ண என்ன ஆகுது, நமக்கு வந்து ஓவர் ஹெட் தான் ஜாஸ்தியாகுது. ஸோ அதுதான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்கியூ பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்கியூவோட எஃபிஷியன்சி என்ன, த்ரூபுட் என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, அது என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.